தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு முதல் 3 இடங்களையும் ஐஐடி மும்பையில் படிக்கும் மாணவர்கள் என்று வரவேற்கின்றோம். இவ்விழாவினை தலைமையேற்று நடத்த உள்ள ஊடக மற்றும் பட்டய நண்பர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த ஃபங்க்ஷன்லேயே சிறந்த பள்ளிகளுக்கு ஒரு விருது வழங்கப்படும். இந்த மாதிரி நமக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் மாண்பு முதலமைச்சர் வழங்கியிருக்காங்க. நகர செயலாளர் சகோதரர், நாம் நம்முடைய மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி தினத்தை இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்ற அந்த உணர்வை உங்களுக்கு உண்டாக்குகிற அந்த எண்ணத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கோம். ஒரு காலத்தில் மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கிறவர் கூட நம்மளை அலட்சியமாக பார்த்தார்கள். இது நடைமுறை வாழ்க்கையில எங்களுடைய வயதில் பல இடங்களிலே பார்த்துருக்கோம். ஒரு மூலையில முடங்கி கிடப்பார்கள். அவருடைய பெற்றோரிடம் கேட்டோம் என்று சொன்னால், இவன் பிறந்ததிலிருந்து எங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறார் சொல்லி அவர்கள் வளர்ந்த கலைஞர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை ஊனமுற்றவர் என்று சொல்ல கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை ஊனமுற்றவர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை ஊனமாகவே அது முடிந்து போகும். அப்படி இல்லாமல் அவர்களுக்குள்ள இருக்கிற திறமையையும் நாம் பயன்படுத்த வேண்டும் இருக்கிறார்கள். உங்கள் வயதானவருடைய எண்ணங்கள் வேறு, இளைஞர் சமுதாயத்தோட எண்ணங்கள் வேறு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கு நம்முடைய முதலாளரும் பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தாயுள்ளும் உண்ட தாயுமானவராக நம்முடைய முதலமைச்சர் குழந்தைகளுக்கு காலையில் சாப்பாடு கூடாது. குழந்தைகளுக்கு காலையில் சாப்பாடு கூடாது. நாங்கள் அனுபவ ரீதியாக, நான் திமுக காரன் என்பதற்காக இல்லை, அனுபவ ரீதியாக பார்த்த நேரத்தில் நிறைய குழந்தைகள் காலையில் சாப்பிடாமையே பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறது. காரணம், அந்த வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் பணிச்சுமை. அந்த தாய்மார்கள் சாப்பாடு போடக்கூடாது என்பதில்லை, இவர்கள் வேகமாக பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். பஸ் அங்கே வேகமாக வந்துவிடும். அந்த நேரத்திற்குள்ளாக அவர்களை நாம் அனுப்பியாக வேண்டும்.